أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சஹீஹ் முஸ்லிமின் தமிழ் மொழிபெயர்ப்பிலே 5734வது இலக்கத்தில் இடம்பெற்றுள்ள ஹதீஸின் மொழிபெயர்ப்பு இங்கே முன்வைக்கப்பட்டு இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன என்றும் ஹதீஸ்களை எழுத வேண்டாம் என்று இந்த ஹதீஸின் மூலம் வெளிப்படையிலே பார்க்கும்போது அதனை தடை செய்ததாக இதிலே காணப்படுகின்றது. அதுதான் உண்மையான விவரமா என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் அரபு மூல நூலிலே சஹீஹ் முஸ்லிமிலே 3004வது இலக்கமிடப்பட்டு இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், என்னை பற்றி என்னை தொட்டும் எதுவுமே எழுதாதீர்கள். அல் குர்ஆன் அல்லாமல் என்னிடமிருந்து வேறு ஏதேனும் ஒன்றை நீங்கள் எழுதியிருந்தால் அதனை அவர் அழித்து விடட்டும். அதே நேரம் என்னை பற்றி என்னிடமிருந்து ஹதீஸ்களை நீங்கள் அறிவியுங்கள், அதில் தவறேதும் கிடையாது. யார் என் மீது தெரிந்து கொண்டே பொய்யுரைக்கின்றாரோ அவர் தனது இடத்தை நரகில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று இந்த ஹதீஸிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது மிக தெளிவான ஹதீஸ்களிலே ஒன்று. சில ஹதீஸ்களை அல்லது பொதுவாகவே ஹதீஸை பற்றிய மேலதிக விளக்கம் தேவைப்படுகின்ற போது ஏனைய ஹதீஸ்களிலே அவற்றை நாம் காணலாம். இது பொதுவான நடைமுறை. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இதிலிருந்து மிக பிழையாக வஹியின் ஒரு பகுதியை நிராகரிக்கின்ற மக்கள் அதற்கு ஒரு சான்றாக இந்த ஹதீஸை பயன்படுத்துகின்றார்கள். இது போன்ற ஹதீஸ்களை பயன்படுத்துகின்றார்கள். இதனைத்தான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்தார்கள். அறையும் குறையுமாக மார்க்கத்தை அறிந்து அதனை போதிக்கின்றவர்கள் தோன்றிவிட்டால் அது வழிகேட்டின் வாசல் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இத்தகையவர்களை முறையான உலமாக்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கவில்லை. இவ்வாறு அறையும் குறையுமாக மார்க்கத்தை கற்றவர்கள் உலமாக்களுடைய இடத்திலே அமர்ந்து கொள்வார்கள். அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகின்ற போது தாமும் தவறான வழியிலே செல்லுவதோடு பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள் என நபி அவர்கள் எச்சரித்தார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே வேறு ஹதீஸ்களுக்கு செல்ல வேண்டிய தேவை கூட இல்லாமல் மிக தெளிவாக இஸ்லாத்தின் மூலாதாரங்களான அல் குர்ஆன், அதன் விளக்க உரையான வஹி மூலம் நபி அவர்களுக்கு காட்டப்பட்ட அந்த வழிகாட்டல் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையாக வாழுகின்றார்கள். இதனை சுன்னா என்று சொல்லப்படும்.
கேள்வியிலே கேட்கப்பட்டது போன்று நிச்சயமாக குர்ஆனோடு சேர்த்து ஹதீஸை எழுத வேண்டாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக இந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போது மக்களை வழிகெடுக்க முனைகின்ற ஒரு சாரார், நேர்வழியிலிருந்து தெளிவான வழிகேட்டில் சென்றுவிட்ட ஒரு சாரார், குர்ஆனை மட்டும்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்தார்கள், ஹதீஸ் என்ற வேறு ஒன்று கிடையாது, குர்ஆன் தான் ஹதீஸே ஆகும் என்றெல்லாம் தப்பும் தவறுமாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாம் என்றால் இதுதான் என்று தப்பும் தவறுமாக போதிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், நீங்கள் அந்த ஹதீஸை, இதே ஹதீஸை கவனமாக படியுங்கள். என்னிடமிருந்து குர்ஆன் அல்லாததை எழுதியிருந்தால் அதனை அழித்து விடுங்கள் என்று சொன்ன நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த வார்த்தைகள் என்ன என்றால், என்னை பற்றி ஹதீஸ்களை வாய் மூலமாக நீங்கள் அறிவியுங்கள் என்று மிக தெளிவாக அல் குர்ஆனை கவனமாக எழுதி வையுங்கள். அதே நேரம் ஹதீஸ்களை நீங்கள் வாய் மூலமாக மற்றவருக்கு சொல்லுங்கள், தப்பேதும் கிடையாது. ஆனால் என் மீது நான் சொல்லாதவற்றை சொன்னதாக மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அவ்வாறு என் மீது தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே யாராவது பொய் சொன்னால் மறு கேள்வி கிடையாது, அவர் நரகில்தான் தங்குவார் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவரமாக சொல்லிவிட்டார்கள். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையாகிய ஹதீஸும் இஸ்லாத்தின் மூலாதாரமாகும். அதில் கூடுதல் செய்யவும் கூடாது, அந்த இரண்டிலிருந்து எந்த ஒன்றை மறுக்கவும் கூடாது. எனவே குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் என்று கலிமா சொல்லுகின்ற சமூகத்தில் நேரடியாக நரகை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டம் தோன்றியிருக்கின்றது. அவர்களுக்கு இந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்டால், இந்த ஹதீஸே அவர்களுக்கு மறுப்பு சொல்லுகின்றது. நாவினால் ஹதீஸை சொல்லுவதற்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹதீஸிலேயே அனுமதித்திருக்கின்றார். நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து அந்தந்த வார்த்தைகளாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வஹியாகும். வஹியின் மற்றொரு பகுதியாகிய ஹதீஸ் என்ற அல்லாஹ்விடமிருந்து இந்த வஹிக்கும் அல் குர்ஆனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஹதீஸில் உள்ள கருத்துக்கள் நபி அவர்கள் மார்க்கமாக எங்களுக்கு எதனை போதித்தார்களோ அந்த விடயங்கள் அல்லாஹ்விடமிருந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அவற்றை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் நபியுடைய வார்த்தையாகும், அல்லாஹுடைய வார்த்தை கிடையாது. இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். எனவே அல்லாஹுடைய வார்த்தையோடு நபியாக இருந்தால் கூட அவர்களது வார்த்தைகளை கலந்துவிட வேண்டாம் என்பதைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நிறைய ஆதாரங்கள் இங்கே நாம் முன்வைக்கவில்லை. ஹதீஸை எழுதவே வேண்டாம், அது உங்களுக்கு அவசியமானதல்ல என்ற நிலைப்பாட்டில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதாவது குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் என்பதாக போதிக்கவில்லை. இது அரைகுறை அறிவுடையவர்கள் அல்லது தெரிந்து கொண்டே மக்களை நரகின்பால் அழைத்து செல்ல விரும்புகின்றவர்களுடைய கருத்தாகும். இஸ்லாம் என்றால் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆன், அதன் விளக்க உரையாகிய அஸ்-சுன்னா, இந்த இரண்டையும் உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கின்றவன் தான் முஸ்லிமாக இருப்பான்.
இந்த ஹதீஸே தேவையில்லை, குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் என சொல்வதற்கு பயன்படுத்துகின்றவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற எடுத்துக்காட்டுகின்ற ஒரே ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 2434வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை அவர்களுடைய வளமை போன்று அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை வாழ்த்திவிட்டு ஒரு உபதேசம் பிரசங்கம் செய்கின்றார். இவர்களுக்கு மத்தியிலே இருந்த அபூ ஷாஹ் என்ற யமனைச் சேர்ந்த ஒரு சஹாபி, நபி அவர்கள் சொன்ன இந்த விடயம் அந்த சஹாபிக்கு ஒரு சிறந்த உபதேசமாக தோன்றுகின்றது. இதனை எழுத்து மூலம் எழுதித் தாருங்களேன் என்று நபியிடம் அந்த நபித்தோழர் கேட்கின்றார். உடனே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபூ ஷாஹ் என்ற இந்த மனிதருக்கு அதனை எழுதிக் கொடுங்கள் என்று ஹதீஸை எழுதிக் கொடுக்குமாறு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே உத்தரவிட்டார்கள். எனவே உண்மை என்னவென்றால், அல்லாஹ்வின் நேரடி வார்த்தைகளாகிய அல் குர்ஆன் வசனங்களோடு அதனோடு சேர்த்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளாகிய இந்த ஹதீஸை எழுதிவிடாதீர்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய தெளிவாகும். குர்ஆனோடு கலந்து விடாதவாறு, அதாவது அல்லாஹுடைய படைத்தவனுடைய வார்த்தைகளோடு கலந்து விடாது ஹதீஸை நீங்கள் சொல்வதிலே எந்த குற்றமும் கிடையாது. இன்னும் சொல்லுவதென்றால், சஹாபாக்களுடைய நம்பிக்கை பற்றி ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல் குர்ஆன் நபி அவர்களுக்கு இறங்கியது, அதன் விளக்கத்தை மிக அதிகமாக அறிந்தவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று நாம் நம்பியிருந்தோம் என்று நபியுடைய காலத்தில் நபியுடைய ஜமாஅத்திலே இருந்து வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், படைத்தவனுடைய வார்த்தைகளோடு வஹியாக இருந்தால் கூட அந்த வார்த்தைகள் மனிதர்களுடைய வார்த்தைகளை கலந்து விடாதீர்கள். குர்ஆனை குர்ஆனாக வையுங்கள், ஹதீஸை ஹதீஸாக சொல்லுங்கள் என்பதுதான் இந்த ஹதீஸ் ஆகும். எனவே இதன் கருத்து ஹதீஸை அறவே எழுத வேண்டாம் என்பதோ, ஹதீஸ் என்பது உங்களுக்கு பின்பற்ற தேவையற்றது என்பதோ இப்படி யாராவது சொன்னால் அவர்கள் தெளிவான வழிகேடர்கள் ஆவார்கள். இன்னும் சொல்லுவதென்றால், எழுத்து மூலம் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதை விட குர்ஆனையும் மனனம் செய்து மனதிலே பாதுகாப்பதுதான் முக்கிய ஏற்பாடாக, அல்லாஹுடைய முக்கிய ஏற்பாடாக காணப்பட்டது என்பது 29வது அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே நாம் காணலாம். கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த அல் குர்ஆனை பற்றி, பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். அறிவாளிகள், அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களிலே அது தெளிவான வசனங்களாக அது காணப்படுகின்றது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். அல் குர்ஆனை மனனம் செய்து பாதுகாக்கின்ற தனியான ஒரு நபித்தோழர்கள் குழுவினர் இருந்தார்கள். அவர்களை குர்ரா என்று சொல்லப்படும். இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வாருங்கள் என்று ஏமாற்றி அழைத்து சென்று 70 இத்தகைய குர்ஆனை மனதிலே வைத்து பாதுகாக்கக்கூடிய நபித்தோழர்களை கொலை செய்து விட்டது. நபி அவர்களை மிக கடினமாக அவர்களை பாதித்தது. கவலை அடைந்தார்கள். அதனை செய்தவர்களுக்கு எதிராக 1 மாதம் ஒவ்வொரு கடமையான தொழுகைகளிலும் துஆ செய்தார்கள். எனவே சுருக்கம் என்னவென்றால், அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் நபித்தோழர்களுடைய மனதுகளிலே மிக அதிகமாக பாதுகாக்கப்பட்டது. படைத்தவனுடைய வார்த்தையாகிய அல் குர்ஆனோடு ஹதீஸ் கலந்துவிடக்கூடாது
என்பதிலே நபி அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். குர்ஆனோடு சேர்த்து ஹதீஸை எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹதீஸ் தான் குர்ஆனுக்குரிய விளக்கம் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அதுவும் வஹீனின்றும் உள்ளது என்பதை சஹாபாக்களுக்கு அறிவித்து, மர்மை நாள் வரைக்கும் அல் குர்ஆனை பின்பற்றுவது போன்று அதன் விளக்க உரையாகிய ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்பதாகவே எமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்.